இருங்க இருங்க அம்மா நீங்க தான் கேக் வெட்டி போறீங்க. போன வாட்டில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கையில கொடுத்து வெட்டணும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கையில கேக் வெட்ட போறாங்க. எனக்கு பொண்ணால கூட என்ன கேக்கு நான் பொண்ணு கேக் வெட்டதே கிடையாது. அதனாலதான் நான் உங்களுக்கு ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் வருஷமா இல்ல ஒரு 2 இயர்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க செலிப்ரேட் பண்ணோமே. 200K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ். 2 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்ம கூட வந்து இருக்காங்க இப்போ. சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம 200K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ். 200K 2 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்ம கூட வந்து இருக்காங்க இப்போ. சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. சோ நான் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து நான் இப்ப விட்டுட்டு இப்ப வேற சேனலுக்கு வந்து போயிட்டேன். சோ இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க ரன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 2 லட்சம் பேர் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அம்மாவும் ஜாயாவும். சோ ரொம்ப 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 ஸ்பெஷலான டே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு கேக் எல்லாம் வாங்கி வந்திருக்கோம். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நான் இருந்தேன் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்திருக்காங்க. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதே திங்கிங் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒருத்தவங்களாம் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஏற பாத்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டா வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த உடனே டக்குன்னு வந்து பாத்துட்டு வந்து கேக் வந்து சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லியாச்சு, வாங்கிட்டே வந்தாச்சு. சோ அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல, அதாவது கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஸ்டார்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் வர வரைக்குமே அந்த அனுபவம் எல்லாமே எனக்கு வந்து தெரியும். ஏன்னா நான் அப்பல இருந்து வந்து பாத்துட்டு இருக்கீங்க. 2022 ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் விடாம வீடியோ போட்டுக்கிட்டு எங்களால உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நாங்க வீடியோ போடாம நிறுத்துவோமே. அப்படி நான் உடம்புலாம் நல்லா இருந்து சரி பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது நாங்க ஒரு நாள் கூட லீவ் விட்டதே கிடையாது. சோ அது வரைக்குமே நாங்க வீடியோ போட்டு ஜாலியா ஃபேமிலிக்குள்ளேயும் என்ஜாய் பண்ணிப்போம், உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணுவோம். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஜாலியா வந்து இந்த ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு வந்து தெரியல. 20,000 சப்ஸ்கிரைபர் வரும்போதே நிறைய பேர் ஊர்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வந்து பண்ணுங்க, நல்லா சூப்பரா பேசுறீங்க போறீங்க, அம்மா நீதாம்மா நல்லா பேசுற, உன்னை விட அம்மா வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணீங்க. இப்ப வரைக்கும் கமெண்ட்ஸ்ல வந்து நாங்க ஏதாவது குறை வச்சு ஏதாவது பண்ணா கூட அது வந்து திருத்தமா சில பேர் வந்து சொல்லுவீங்க. சோ அப்படிலாம் சொல்லும் போது நம்ம கூட இருந்து நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அதெல்லாம் சொல்ல எப்படி பேசுறது எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த சந்தோஷத்தை. அதனாலதான் வந்தீங்கன்னா எப்படியோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ 20,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல நம்ம ஊர் சைட்ல நிறைய பேர் என்ன வந்து கேட்டாங்க, 20,000 வந்துச்சு எப்படி வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாக்கா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரீச் ஆனோம். சோ அப்படிலாம் இல்லைன்னா நாங்க வந்து ஏதாவது ஒரு மூலையில வந்து இருந்திருப்போம், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க மாட்டோம். சோ இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்தது வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாக்கா வினோத் மாமால இருந்தா. சோ அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ இவ்வளவு நாள் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே கடைசி வரைக்கும். சோ 2 லட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம கூட போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா சோ சீக்கிரம் வந்துருவாங்க. சோ இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதிர்பார்க்கல சோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு இதே மாதிரியே கடைசி வரைக்கும் எங்க கூட இருங்க. அதுதான் நீங்க ஏதாவது பேசுங்க. சரண்யாவுக்கு வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. சோ கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அம்மா பேசுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கும் நிறைய வந்து இருக்கு, எப்படி அந்த சந்தோஷத்தை சொல்ல தெரியாம இருக்கு. சொல்லுங்க, நான் என்ன பேசுறேன், நீங்க தான் பேசுறீங்க. என்ன பேசுறதுன்னா 2022 தான் சொன்னேன். 2022 ஆரம்பிச்சு வீடியோ பத்தி எனக்கு ஒண்ணுமே உண்மை தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு பசங்க எடிட் பண்ணி போடுறீங்க எல்லாம் பண்றீங்க, எனக்கு அது தெரியும். நீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்ல பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறவங்க சந்தோஷமா சொல்றாங்க சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். மற்றபடி எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். எங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கிறீங்க. அம்மா எப்படி பேசுன்னு தெரியல, எப்படி பேசுறது சந்தோஷத்துல அவங்க எப்படி பேசுறது. நானே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுறதுன்னு தெரியாம ஒரு மனசுல அதே மாதிரி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா நீங்க பண்ற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் அம்மாட்ட சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஓரம் கட்டிடுவேன். சோ பாசிட்டிவா வரத மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லுவேன். இப்ப நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா நாங்க அதெல்லாம் நெகட்டிவா வரதெல்லாம் நாங்க ஒரு பொருளாவே எடுத்துக்க மாட்டோம். சரி விட்டுடுவோம், சொல்ல போறாங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கிற ஒருத்தவங்க வந்து நெகட்டிவா பேசாம 9 பேர் பாசிட்டிவா பேசுவாங்க. அந்த ஒருத்தவங்க மட்டும் பேசுறது
நம்ம ஏன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தவங்க பேச மட்டும் தள்ளி விட்டு மீதி 9 பேர் பேசுற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் அம்மாட்ட வந்து படிச்சு காட்டுவேன். ஏன்னா அந்த நெகட்டிவானது ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட நம்ம மனசு வந்து கஷ்டப்படும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நானே பேட் கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மாட்ட சொல்லவே மாட்டேன், சங்கீதா கிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதனால எனக்கு வந்து எனக்கு இதுவா இருக்கும். ஆனா நான் அம்மாட்ட இது நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன். அவ்வளவோ எங்களுக்கு வந்து வராது, அது ஒண்ணுதான் வரும். அந்த ஏதாவது ஒண்ணு கூட நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவான்னு சொல்லுவேன், அம்மா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. கமெண்ட்ஸ் வந்து சொல்ல நல்ல விதமா தான் சொல்லுவா. எனக்கு சொல்லும் போல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கு மனசு எதுவும் ஒரு வருத்தமும் இருக்காது எனக்கு. இந்த சரௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்பா வந்து இல்ல, அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருவாரு. மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் மனோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு இருந்து நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுவே வேற யாரா இருந்தா புரிஞ்சுப்பாங்களா நல்லா சொல்லி தெரியாது. வில்லேஜ்ல இருக்கீங்க இப்பெல்லாம் பண்றீங்க போறீங்க சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மனோலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொல்றாரு, எல்லாமே வந்து எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாரு. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களோட சப்ஸ்கிரைபர். சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு. அதுதான் சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா செலிப்ரேஷனை? ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா வந்தோடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமா. சரி வாங்க. நம்ம அவுட்டா அவுட் வெடிக்கிறதுனியாடா செலிப்ரேஷன் பண்றது இதுதான். ஆமா, கேக் மட்டும் வெட்டுறது கூட வந்து தெரியாது. ஆனா அவுட் அடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இதுவாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கேக் வாங்கிட்டு வந்தது. சோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கேக்ல 200K செலிப்ரேஷன் சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்துருச்சு, அந்த மாதிரி மனோ தான் போட்டாரு. வந்து அவங்க போட சொன்னோம், நீங்களே போடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால எங்க கையில கொடுத்தனால எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ கேக் எப்படி இருக்கு? சூப்பரா ரெட் கலர் அந்த கிரீம் இல்ல, அதனால பிங்க் கலர்ல போட்டேன். சரி எடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா போதும். இருங்க 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 அம்மா, நீங்க தான் கேக் வெட்டி போறீங்க. போன நாள்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கையில கொடுத்து வெட்டணும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கையில கேக் வெட்ட போறாங்க. எனக்கு பிறந்தால கூட என்ன கேக்கு நான் பிறந்தாலும் கேக் வெட்டதே கிடையாது. அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றோம்ல வருஷம் இல்ல, ஒரு 2 இயர்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க செலிப்ரேட் பண்ணோமே. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வெட்டுங்க, ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டா, கங்க்ராச்சுலேஷன். சரி திரு நான் அவுட் வாங்கினாலே இதே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ். மன ஹைட்டா அதனால மேனேஜ் பண்ணியாச்சு. அவுட் வாங்கினாலே இதான் பிரச்சனையே. அவுட் வாங்கினாலே கொஞ்சம் ஹேர் வாங்கிட்டுனா வராது, விட்டுடும். வயசுக்கு மூத்த பொண்ணு. ஓகே, அங்க ஒரு பின்னாடி அம்புக்குறி காட்டிட்டாரு. இது வெற்றி குறி. அம்மா எனக்கு ஊட்டிட்டாங்க. முத கேட்க அம்மாக்கு அப்பாக்கு எல்லாரும் கூட்டு இருப்பா அப்பா கூட வரேன் நான். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசமா போயிடுச்சு. புரட்டாசி மாசம்னா நம்ம ஏதாவது பிரியாணி எல்லாம் கிண்டி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். புரட்டாசி மாசம்ன்றதுனால அம்மா வந்து ரசம் வச்சிருக்காங்க. ரசம் வெண்டைக்காய் பொரியல். அதை விட இதான் நல்லது, இதுவே சாப்பிடலாம்.